பச்சடி மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் நேராகவே செஞ்சு காட்டுறேன். மாங்காய் 2 மாங்காய் போட்டிருக்கேன். அதுக்கு ஒசமாக ஒரு சிட்டிக்கை உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுங்க. 1/4 ஸ்பூன் காரத்தூள் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். மாங்காய் கொஞ்சம் கலர் மாறினதும் வெல்லமோ சர்க்கரையோ அவங்கவுங்க சௌகரியத்துக்கு போட்டுக்கணும். கலர் வேணும்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். கரண்டியால் ஒரு கிண்டி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு கலர் மாறினதும் வெல்லத்தை போட்டுக்கணும். முதலே வெல்லம் போட வேணாம், காய் கொஞ்சம் கலர் மாறி வெந்து வரும், அப்போ வெல்லம் போடணும். முதல்ல வெல்லம் போட்டால் காய் வேகிறது லேட்டாகும். அது கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டுக்கிறோம், மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்னு மூடி வைங்க. கொதி வந்து மாங்காய் பச்சடி இதுக்கு தாளிப்போ எண்ணெய் போட்டு எதுவுமே வேணாம். மாங்காய் ப்ளஸ் கொஞ்சம் தண்ணி, உப்பு, கொஞ்சமாக காரம், வெல்லம், இவ்வளோதான். இது போட்டு கெட்டியானதும் பாகு பதம் மாதிரி வரும். அப்போ எடுத்து வச்சுட்டா பச்சடி ஒரு 10 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கோ, இல்லை ஜாம் மாதிரி ப்ரெட்டுக்கு அதுக்கெல்லாம் தொட்டுக்கோ, நல்லா தான் இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வைங்க. கலர் மாதிரி வெந்துடும். மாங்காய் நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் அதுக்கு வெல்லம் போடுறேன். 1 கப்பு அளவு வெல்லம் போட்டிருக்கேன். ஸ்வீட் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும், எண்ணத்தில் ஒட்டாத வரும். அந்த பதத்தில் இறக்கி நீங்கள் ஆற வச்சு பாட்டில் கூட எடுத்து வச்சுக்கலாம். புளிப்பு மாங்காயாக இருந்தால் கூட கொஞ்சம் வெல்லம் போடணும். கிளிமூக்கு மாங்காயாக இருந்தால் திட்டமாக வெல்லம் போட்டுக்கலாம். பாகு பதம் வந்துடும். அது கொதிச்ச அப்புறம் பாருங்கள். பச்சடி நல்லா கெட்டியாகி வருது பாருங்கள். இதை இறக்கி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மாங்காய் பச்சடி. பாருங்கள். இதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாங்காய் பச்சடி செஞ்சு எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.